நீ அழுதாலும் தொழுதாலும் எந்த பலனும் ஆக போறது கிடையாது. சுருக்கமாக சொல்லப்போனால் இன்று அதிகாரிகள் இருந்து நிச்சய கருமனை விடுத்துக் கொண்டு வீராகரம் செய்து அதாவது மேலே உள்ளகம் கீழே உள்ளகம் ஈரேது வளம் சென்று சத்திரம் சென்று சதுமலாப்பட்டவன் என் தந்தை பெருமாயவன் வணங்கிக் கொண்டு
எனது தாயாப்பட்டவள் அன்னை சரஸ்வதி, கலைவாணி, கலாராணி, தமிழ் செல்வி, நாவிற்கரசி, நாமடந்தை, வெள்ளை படிமொழி வெண்டவரை வீணை காத்துக் கொண்டிருக்கிறாளே என்னுடைய தாய் கலைவாணி என்ற சிலபடிகளை வணங்கி அவர்கள் 20 மாதம் பெற்று பிறகு வழிவுடன் சென்று 10 அவர்கள் வழிவிடுக்கிறது என பாட்ட மகாவிஷ்ணு, கண்ணன், பரந்தாமன், கோமாரன் என்று சிலருடைய பாட்டை தெரிவித்து பிறகு பாட்டியாப்பட்டவள் ஆதிலட்சுமி, யோகிலட்சுமி, பாக்கியலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, அன்னலட்சுமி, தானலட்சுமி, சந்தனலட்சுமி, அஷ்டலட்சுமி இன்னும் பல நாமதை கொண்டு ஊடக மக்களை காத்து ரசித்து செல்வங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய பாட்டி மகாலட்சுமி. அவர்கள் இருவரையும் கண்டு ஆசை பெற்று பிறகு கைலிங்கர் சென்று ஆற்றல் காத்தல் அடித்தலை சொல்வதை முத்தொலைக்கு மறுபடியாகப்பட்டவன் முக்கண்ணனால் 107 சொல்வதை நேரத்திலே காரகார காரகார காரகண்ட கமரன் போத 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 என்ற பண்டிகன் ராம 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 ராமம் என்று நாமமே என்று சொல்வதற்கென்ற ஞானத்திலே அது கூடத்திலே வரக்கூடிய நேரத்திலே 5 மட்டதா மனாதியான மந்திரம் நெஞ்சை நினைத்துக் கொண்டே நீர் பெரு பஞ்சமான வாதகங்கள் 100 கோடி சேரும் பஞ்சுமான் வழக்கு 4 மலைகள் வெல்லும் என்று சொல்லபடியே என்னுடைய மாமன் சிவபெருமான் கையிலங்கர் வாசன், கைலாசநாதன், காசிநாதன், ஐயன் படிக்காசநாதன் எம்பெருமான் என்னுடைய மாமன் சிவபெருமானை தரிசித்து பிறகு மாமியாப்பட்டவன் அன்னை உமா மகேஸ்வரி என்று சொல்லபடி ஆதிவர சக்தி வடிவ நேரத்தில் என்னுடைய அண்ணனாகப்பட்டவன் தக்கனால் கொடுக்கக்கூடிய சாபமாகப்பட்டது. அடே நாரதா, அடே நாரதா, ஒரு இடத்தில் தங்கக்கூடாது, ஒரு நாளுக்கு ஒரு கழகம் செய்யவிட்டால் உன்னுடைய சிறதாகப்பட்டது 1000 என்ற சாபத்தை நாடு விட்டேன். இருந்தாலும் இன்று இப்போது கழகத்தை தொடர வேண்டும். என்னுடைய கழகமும் ஆரம்பத்தில் அதாவது முதலிலே கழகமாக காணப்பட்டால் முடிவில் என்னுடைய காரியம் நன்மையாற்ற முடியும். ஏழு கட்டால் அப்பர் வர சாபத்தை பற்றி வந்தான். கழகம் எங்கே விளக்கின்றது அங்கே நியாயம் இருப்பதாக இருக்கும். கழகம் எந்த இடத்துல உருவாகுது அந்த இடத்துல நான் இருப்பதாக அர்த்தம். ஏன்னா கழகத்தில் பிறந்தவன் நான் ஒருத்தன். அந்த அடிப்படையில் இந்த கழகத்தை தொடர்ந்து காரியத்தை பயன்படுத்தும் நம்முடைய கடமை இருந்தால் அதாவது சிருஷ்டி சம்காரம் சொல்லக்கூடிய முத்தொழுகு வழங்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய அணுக்கரகத்தால் இந்த உலகம் நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையை பார்க்க போனால் யாரை வணங்க வேண்டும், யாரை துதிக்க வேண்டும் என்ற சிந்தத்தை செயல்பட்டு பிறகு கழகத்தை சோதிக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் காரியங்கள். அன்புள்ளம் படைத்த ரசிக பெருமகளுக்கு ஒரு வேண்டுகோள். இதுக்கு முன்னால் இந்த மேடைக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நான் காசியில் இருக்க வேண்டிய ஆளு. 15ஆம் புறப்பட்டு இன்னைக்கு 20, நாளை மறுநாள் 22ஆம் தேதி நான் புறப்படுற டைம். ஏன்னா அந்த தேர்தல் வந்ததுனால வந்த டிக்கெட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அதுக்கு அப்புறம் தான் அறிவிச்சு நான் போகிறதாக இருக்கிறேன். ஆனால் வருகிற புரட்டாசி ஐப்பதில் போகக்கூடிய கருணை இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. இன்னும் எனக்கு அந்த பர்மிஷன் வரல. அதனால் இதை போட்ட டிக்கெட்டை வாபஸ் பண்ணிட்டாங்க. இனி மறு இதில் கூடிய விரைவில் இது 6வது வருஷம் போய்கிட்டு இருக்கேன் காசிக்கு. எதுக்கு காசிக்கு எதை சொல்லுன்னு சொன்னால், நீ ஏன்டா அங்கே காசிக்கு போகிற, இங்கே இருக்கிற சிவபெருமான் இங்கே வேடா அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு நான் வந்திருக்கேன்னு இந்த சிவபெருமான் தான் இங்கே நினைச்சிருக்காரு. நீங்கள் நினைச்சா எல்லாரும் கேட்டு பாருங்க. எங்கள் தொழில் எங்கள் சக நடிகர்கள்லாம் கேட்டு பாருங்க. எப்படி வருஷம் காசிக்கு போய்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கல்யாணம் பண்ணி 38 வருஷம் எனக்கு பிள்ளையே இல்லை. தமிழ்நாட்டுக்கு நான் போகிற ஆலயமே இல்லை, கோயிலே கிடையாது. நல்லா கேளுங்க. அந்த அடிப்படையில் இதுவரையும் என் உடம்புல ஒரு ஊசி போடலை. 1000 செலவு பண்ணி பெட்டில் சேர்த்தேன், குளுக்கோசி ஏற்றினங்கிறதெல்லாம் இல்லை. வாயை வைத்து வச்சே மாத்திரை மருந்து வாங்கி போடுவேன். அது ஆண்டவனுடைய படைப்பு. அந்த அடிப்படையில் எங்கள் அருணாங்கி, எங்கள் சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் அருணாங்கி எங்கள் ஊர் பக்கம். அந்த இடத்துல ஒரு பெரிய ஆலயத்தில் அம்மனுடைய காலியில் ஒரு பூசாரித்தனமாக இருக்கிறேன். நான் நாடகத்துக்கு போகிற நேரம் போல மற்ற நேரம் நான் கோயிலில் போயிருக்கேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான் இது நாடகத்துக்கு போயிட்டு வந்து கோயிலில் இருந்துட்டு தான் வந்தேன். எதுக்கு இதை சொன்னால், வருடம் ஒரு முறை வருவோம் சென்னைக்கணுங்க. தெய்வத்தால் ஆகாத காரியம் முயற்சி கோரிலும் சொன்னேன். தெய்வத்தை நம்புங்க, கண்டிப்பாக ஒரு நேரம் நாட்டி ஒரு நேரம் நம்மளை காப்பாற்றுவாங்க. மனிதன் நம்புகிற வேலை இல்லை. காரணம் என்ன, 10 ரூபா இருந்தால் 50 ரூபா 150 ரூபா இருந்துச்சுன்னா மாமன் மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி போனோம்னா 10 காய்ச்சல் என்ன அவன் போகிற பிச்சைக்கிறப்ப கிணப்பைய கிருப்பை அவனுக்கு நமக்கு என்னடா குறைவடிமா. இது மனுஷனுடைய இயல்பு. ஆண்டவன் நம்புக. அதுதான் சொன்னான், நம்பினார் கெடுவதில்லை 4 முறை தீர்ப்பு, நல்லவன் வாழ்வதற்கு ஆண்டவனை காப்புன்னு சொன்னேன். அந்த அடிப்படையில் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புக. படைச்சிட்டாரு. எடுப்பதும் கொடுப்பதும் இறைவன் செயல். நம்ம என்னைக்கே பிறந்துட்டோம். என்னத்தை கொண்டுட்டு வந்தோம், என்னத்தை கொண்டு போகிறோம். இருந்தாலும் அதுக்கு இடையில் நல்லதை நினைச்சுக்கணும். இப்படி ஆலயங்களுக்கு வழிபாடுகளை செஞ்சு
சாமிகளுக்கு தரிசனம் பண்ணி சாமிகளுக்கு 10 பேருக்கு அன்னதானம் போட்டு நல்ல விமர்சித்து இருந்தா ஏதோ நம்மளுடைய இருக்கும் வரைக்கும் இந்த நோய் நொடியில அந்த ஆண்டவன் காப்பாற்றுவாங்க நினைச்சு அந்த சிவபெருமானுடைய அனுக்கிரகத்தை பெற்று இன்னைக்கு காசில இல்லாட்டியும் கூட அந்த சிவன் இங்க இருக்கிறாரு. அந்த சிவனுடைய ஆலயத்துக்கு நான் இங்க வந்திருக்கேன்னா அவருடைய நான் செஞ்ச பாக்கியம், என் குடும்பம் செஞ்ச புண்ணியம், என் கலைஞரை செஞ்ச ஒரு பெரிய பிராப்தம் நினைச்சுக்கிட்டு அந்த சிவனை பாடி பின் கருதையை தொடர்கிறேன். நன்றி. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி ஞான தங்கமே. ஏது மரியாதடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அழைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நெஞ்சிலே நெஞ்சை வைத்து நாவிலே அன்பை வைத்து நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாளையும் என்ன சொல்வேன் ஞான தங்கமே. ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழகிறான் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. அலைவார் கேலிக்கு ஆளாவார் கண்டு வருவார் அவனை ஞான தங்கமே. கொண்டு அலைவார் கேலிக்கு ஆளாவார் கண்டு வருவார் அவனை ஞான தங்கமே. அவன் கடவுளில் பாதியடி ஞான தங்கமே. ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி அழகிறான் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு பிள்ளையை கிள்ளி விட்டு தொட்டிலை ஆட்டி விட்டு நல்லவன் போல் சிரிப்பார் ஞான தங்கமே. நல்லவன் போல் சிரிப்பார் ஞான தங்கமே. இந்த சரணியை பாடியது ஞான தங்கமே. ஞான தங்கமே. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ அடைகின்றார் ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. அவர் ஏதும் அறியாதடி ஞான தங்கமே. சாமி இங்க வா.
அந்த சிவபெருமான அனுக்கரன் பெற்று சங்கரதாசி எங்களுடைய குரு தெய்வம். அந்த சங்கரனுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய சங்கரன் அந்த சிவபெருமான் அவர்கள் போட்ட பாரம்பரியம் தான் இதெல்லாம். அந்த காணிக்கை அந்த காசியெல்லாம் கூட காணிக்கை தான் போறேன். நல்லா சம்பாதிக்கிறேன், நாடகம் இருக்கு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு குழந்தை வீட்டில் இருந்தால் கூட எனக்கு நிறைய இருக்கு. 10 நகை இருக்கு, 10 லட்ச ரூபாய் போட்டு கிடக்கு. இருந்தாலும் காரணத்தை கொண்டு இந்த காணிக்கை கொண்டு செலுத்துறேன். காரணம்னா இந்த காணிக்கையுடைய அணுக்கரம் பெறணும். சிவபெருமானுடைய நாமதத்தை உண்டு செய்கிற இடங்கள் இந்த இடம். இந்த இடத்துல எல்லாரும் பல்லாண்டு பல்லாயிரத்தில் வாழணும்னு சொல்லி ஆண்டவனை தேடி இப்பொழுது கதையை பின்பற்றுவோம். ஏன்னா சொல்வதை ஒன்றுபட்டால் ஒன்று வாழும் சொன்னேன். ஒரு காரியத்தை 4 பேர் சேர்ந்து நடத்தக்கூடிய காரியத்தை 40 பேர் 400 பேர் 4000 பேர் சேர்ந்து நடத்தினார். அந்த காரியம் எந்த அளவு சிறப்பாக இருக்குமோ நன்மையாக இருக்குமோ, நாம் எல்லோரும் ஒரு சகோதரர்களை போல, ஒரு தந்தை தாய் தந்தைகளை போல, ஒரு சொந்த பந்தங்களை போல ஒற்றுமையாக அளவு செயல்பட்ட எந்த காரியம் எளிமையாக கொண்டாடலாம். அந்த அடிப்படையில் ஒரு சகோதரருடைய பாசம், அந்த பாடத்தின் அடிப்படையை எப்படி இந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிறதான் ஒரு பாடலை தொடர்ந்து கதையை பின்பற்றுவோம். இருந்தாலும் அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, அந்த நாடும் நமதே, தர்மம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே, அந்த நாளை நமதே. தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி தந்தால் நாளை நமதே, ஆழங்கள் சோடைகள் மறந்து நாயனியாகும் நமக்கென வந்து நாளை நமதே, நாளை நமதே, அந்த நாளை நமதே, நாளை நமதே, அந்த நாளும் நமதே. மூளையில் வந்து ஆசமன கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே காட்டு பூந்தோட்டம். பாசமின் மூளையில் வந்து ஆசமன கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே காட்டு பூந்தோட்டம். மூன்று தமிழும் ஓரிடத்திலுண்டு ஆட வேண்டும் காயத்திலுண்டு, மூன்று தமிழும் ஓரிடமிருந்து ஆட வேண்டும் காவியத்திலுண்டு. அந்த நாள் நினைவுகள் எந்த நாள் மாறாது, அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது. நாளை நமதே, அந்த நாளை நமதே. கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. வீடு என்னும் கோவில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே. நாள் வீடும் உங்களை நம்பி நீங்களானே அண்ணன் தம்பி, உங்களை நம்பி நீங்கத்தானே அண்ணன் தம்பி. நாள் வீடும் உங்களை நம்பி நாமதானே அண்ணன் தம்பி. எதையுமே தாங்கிடும் உதயம் என்றும் மாறாதே, இனிமே தாங்கிடும் இதயம் இன்னும் மாறாது.
நன்றி நன்றி அது வணக்கம். காலம் தொடர்ந்து கொண்டு கதை கொண்டு வரும். ஆகா, என்னுடைய அதிர்வாத எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் அஸ்மிதாசன். கண்டிப்போம், கவனிப்போம். நாராயணா நமஸ்காரம் சுவாமி. மஞ்சள் உண்டாகட்டும். உண்டாதான் இருக்கு. பரவாயில்ல. ஆமா, அதாவது அஸ்வதி மகளை சாத்திரை பார்க்க வேண்டும். இதுவும் அழைக்கிறேன் சுவாமி. அம்மா ஓ வாங்கம்மா. நாரத மகரிஷி வந்து இருக்கிறார். என்ன பெண்ணை சாவித்திரி, உன் தோழியை பார்த்தேன். ஆட்சியின் பல கூறினேன். இருந்தாலும் அவருடைய முகத்தை அறிந்து பார்க்கும் பொழுது ஊடகத்திலே சாரபபரி ஆளக்கூடிய தூய்மை சேர்ந்தமான சத்தியவன் என்பவனை நீ மனமாற நேசிப்பதாக அவருடைய முகத்தை அறிந்து கொண்டேன். அதே போல சத்தியவனும் அறிவிலும் ஆற்றத்திலும் நலத்திலும் குணத்திலும் இன்னும் சொல்லப்போனால் சகல வகையிலும் சிறந்தவன், சகலகலா வந்தவன். அப்படி இருந்தாலும் கூட இங்கே வந்தவருடைய பலனாகப்பட்டது என்னவென்று சொல்கிறீர்கள்? என்ன சொல்றது கேட்டால், மாமரையாகம காவிய தேவிய வாசகனை மாமரையாகம காவிய தேவிய வாசகனை மாமரையாகம காவிய தேவிய வாசகனை படுபடும் ஆனால் என்று சொல்லபடி விவரத்திலே அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? அந்த அர்த்தமாகப்பட்டது என்னவென்று கேட்டால், பூதல ராஜன் ஓடிட ஓடிட சிங்கம், பூதல ராஜன் ஓடிட சிங்கம், பூதல ராஜன் ஓடிட சிங்கம், பொறுமையில் கிடைக்கிற நரிகளில் புகழ் என்பது ஒரு சங்கம், கொண்டு விடுவது அங்கம், கொண்டு விடுவது சங்கம், இது போதிக்கலாம் சாவித்திரி, நீ அழுதாலும் தொழுதாலும் எந்த பலனும் ஆக போறது கிடையாது. உங்களை திருவாக்கினால எப்படி கூறலாமா? ஏனென்று கேட்டால், ஒரு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவன் சொல்லி வைத்திருக்கிறார்களே. காரணம் என்ன? எல்லாம் சகாப்தம் பிராப்தம். அதே போல நீ நினைப்பது வேறு, நடப்பது வேறு. இக்கட்டான நிலையை காத்துக் கொண்டிருக்கும் நிலையை அறிந்து சொல்கிறேன். அந்த சத்தியவனை மறப்பதுதான் சாலை சிறந்தது. அதனால் என்ன சொல்ல கேட்டால், சத்தியவாணி சாவித்திரி வேண்டாம் ஓடினேன், சாவித்திரி வேண்டாம் ஓடினேன். இத்தனை நல்லவனாயினும் கல்வியாயினும், இத்தனை நல்லவனாயினும் கல்வியாயினும் கொஞ்சமாயினும் சத்தியவாணி உனக்காகையே சாவித்திரி வேண்டாம் ஓடினேன். இவன்தான் நல்லவனாக இருந்தாலும் சிறப்புள்ளவனாக இருந்தாலும் அவனை வேண்டாம் என்றே சொல்கிறேன். சாமி உமைக்கு தர்மமா, சாமி உமக்கு தர்மமா, சபைகளே தர்மமா, சாமி உமைக்கு தர்மமா, என்னமா அது? இது என்ன நியாயம்? இது என்ன தர்மம்? இது என்ன நீதி? இப்படி கூறலாம்? உன்னுடைய வார்த்தை கேட்கும் பெரிய தர்ம சங்கடமாக இருக்கின்றது. அவன்
தன் என்ன இருக்கிறேன்னு சொன்னால் அவனை மறந்து விடம்மா என்று சொன்னால் வாழ்ந்த ரங்குலத்தன் வாழ வேண்டும் என்று பிடிவாதம் செய்து கொண்டிருக்கிறாயே அம்மா, வாதத்துக்கு மருந்து உண்டு, பிடிவாதத்துக்கு மருந்தே கிடையாது. அதனால உனக்கு இன்னும் என்ன சொல்லுது கேட்டால் நாடு நகரங்கள் நாடு வந்து இல்லாதவன் நாடு நகரங்கள் இல்லாதவன் நாடு வந்து இல்லாதவன் நாடு நகரங்கள் இல்லாதவன் நாடு வந்து இல்லாதவன் காடு குடியே இல்லாதவன் காடு குடியே இல்லாதவன் காடு குடியே இல்லாதவன் கண்ணீர் பெற்றோடு வெள்ளம் போல செல்லும் உன்னை திருத்தர முடியாது. என்ன இளைஞன் பயம் அறியாது, நித்திர சுகமறியாது சொன்னார்கள். வாழக்கூடிய வயசு பருவம் உன்னை பாடாப்படுத்துது. அதுக்கு நான் என்ன செய்யறது? சாவித்திரி ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க. கோட்டையில வென்றாலும் போட்டவள்ளி என்னைக்குமே மாறாதுமா. ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வரப்போறது கிடையாது இந்த மாநிலத்தில, இந்த பூலகத்தில. ஏன்னா இப்படி துங்கையில வாங்குகின்ற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. ஒரு மனிதன் உயிர் உள்ளவரை சிவம், அந்த உயிர் விந்து விட்டா சவம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன செய்யறானா, நீ பெரியவனா நான் பெரியவனா, ஓன் சொத்தை நான் எடுப்போமா ஏன் சொத்தை நீ எடுப்போமா என்ற அளவில் பேரழி பிடித்த பிறவிதான் மனித பிறவி. அதுதான் சொன்னாங்க, மண்ணுக்கு ஓர் அறிவு, மரத்துக்கு ஈர் அறிவு, எறும்புகளுக்கு 3 அறிவு, பறவைகளுடைய பறவைகளுக்கு 4 அறிவு, மிருகத்துகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு மட்டும்தான் 6 அறிவு. இந்த 6 அறிவு படைத்த பிறவியிலாம் பேசக்கூடிய சக்தி, சிரிக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அடிப்படையில உன்னோட நலனை கருதி உன் வாழ்க்கையை கொண்டு சிறப்பிக்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த சத்தியம் கூட வாழணுங்கிற அளவுக்கு நீ வந்துட்ட. சாவித்திரி, முடிவாக சொல்கிறேன், இந்த வார்த்தை கேட்டு இனிமேலாக உன் செயலை நீதான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன சொல்ல போறேன் என்றால், ஆயுளவனுக்கோ இன்னும் ஒரு ஆண்டே அம்மா 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 ஆயுளவனுக்கு இன்னும் ஒரு ஆண்டு அம்மா ஆயுளவனுக்கோ ஆயுளவனுக்கோ இன்னும் ஒரு ஆண்டே அப்புறம் ஐயையோ போவானவன் மாண்டே போவானவன் மாண்டே அவனை விட்டு அந்த கடல் தாண்டி அம்மா அம்மா நீ அவனை விட்டு துன்ப கடல் தாண்டி அம்மா அம்மா ஐயோ சாவித்திரி, என்னால் இயன்றதை கூட சொல்லிவிட்டேன். இனிமேல் உன் முடிவுதான் போ. சாகதிருப்பவர் தாரிலே
எல்லாம் ஊழினையின் தொல்லை சுவாமி 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 தாங்கள் இங்கு வந்த பொழுது என் சோழி வந்து வணங்கினால் உங்களை ஆமா என்ன சொல்லி ஆசீர்வதித்தீர்கள்? மங்களம் என்ன வேண்டும் என்று சொன்னேன். நான் வந்து உங்களை வணங்கும் பொழுது என்ன சொல்லி ஆசீர்வதித்தீர்கள்? ஆமா நீ வந்தவுடன் என்ன சொன்னேன்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஏதோ சொன்னேன் மறந்து விட்டேனே. என்னம்மா சொன்னேன்? ஏதோ சொன்னேன். என்னம்மா சொன்னேன்? ஞாபகப்படுத்தி பாருங்களே. ஏதோ சொன்னேன். கொஞ்சம் முறை நினைத்து பார்க்கிறேன். வந்துருச்சுமா நான் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்துருச்சு. சுவாமி ஆமா சாவித்திரி, நான் வந்த உடனே உனக்கு தீர்க்க சுமங்கலி பாபா, தீர்க்க சுமங்கலி பாபா, தீர்க்க சுமங்கலி பாபா என்றுதான் சொன்னேன். அதற்கு என்னம்மா இப்பொழுது அதற்கு ஒன்றுமில்லை சுவாமி. இதுவரையிலும் உங்கள் வாக்கு பழுதுபட்டது உண்டா? அன்று முதல் இன்று வரை என்றும் பழுதுபட்டத சரித்திரம் கிடையாது. இனி பழுதுபடலாமா? படலாமா? கூடாது கூடாது அல்லவா? உங்களை வணங்கும் பொழுது என்ன சொல்லி ஆசீர்வதித்தீர்கள்? தீர்க்க சுமங்கலி பாபா என்றுதான் 3 முறை ஆசீர்வதித்தேன். உங்களின் வாக்கின்படியே நான் தீர்க்க சுமங்கலியாக இருக்கும்போது என் கணவனாக எப்படி அற்பாயுள் உண்டாகும்? அப்படி என்றால் உங்களுடைய வாக்கு பழுதுபட்டு போய்விடுமா? நாராயணா நமோ நாராயணா மோசம் போய்விட்டேன்டா. முன்பின் அறியாமல் சாத்துக்கிட்ட வார்த்தை கொடுத்து இன்னைக்கு இவளுக்கு நல்லா சிக்கிக்கிறேன். சுவாமி என்ன செய்யறது? என்னுடைய வார்த்தை எனக்கே வினையாக முடிந்துவிடும் என்பது நான் சிந்தித்து கூட பார்க்கவில்லை அம்மா. இப்படிதான் மூலகத்துல ஒரு ஆணகர்னாலும் சரி பெண்ணகர்னாலும் சரி ஆழம் தெரியாம கால விட்டு மாடிக்கிறேன் சுவாமி. அத போல ஓ நேரமோ ஏன் நேரமோ நினைவு நிலையான செயலெல்லாம் நிலைமை ஆகிவிட்டது. இருந்தாலும் நான் கொடுத்த வாக்காகப்பட்டது. வாக்கிலிட்டா தப்பாது, தப்பாது. வரம் கொடுத்தால் பொய்யாது, பொய்யாது, பொய்யாது பொய்யாது ஊமலந்தால் பொய்யாது என்பதற்கிணங்க நான் கொடுத்த வாக்கு படுவடாத வண்ணம் இருக்க உனக்கு ஒரு உபாயம் சொல்கிறேன். கூறுங்க சுவாமி. அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். சாப பொருள் சாப விமோச்சனம் ஒண்ணு இருக்குமில்ல? அதன் பிறகு தேவையை பூசை செய்வாய் குழந்தாய் பயம் சாவித்ரி தேவியை பூசை செய்வாய் தேவியை பூஜை செய்வாய் Oh,
நான் கொடுத்த வாக்கு பிரகாரம் உன்னுடைய விருப்பத்தின்படி இப்பொழுது உனக்கும் சத்தியவனுக்கும் நானே திருமணத்தை வைத்திருக்கிறேன். தாங்களே சாவித்ரி, சத்தியவான் வாழ். ஏன் கவனித்தோடு இருக்கிறாய்? கவலையை விடு. உனக்கும் சாரத்திற்கும் நானே திருமணத்தை நடத்தி வைக்கப் போகிறேன். சுவாமி, நான் இருக்கும் நிலைமை நான் சொல்லிதான் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமோ பரவாசியாக இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு திருமணம் அவசியம். சத்தியவான், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தாரே தேவன் என்று கடவுள் அமைத்து வைத்த மேடை இணைக்கும் கல்யாண மாலை. யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த பிராப்தம் சகாப்தம் கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைச்சது. அதுவே தாங்கள் சித்தம் என்றால் அது நீங்கள் பாக்கியமாக ஏற்றுக்கொள்கிறேன் சுவாமி. திருமணம் நடக்கட்டும். விருப்பத்திற்கு நான் கொடுத்த வாக்குவாதம் சத்தியவனுக்கும் சாரத்திற்கும் நானே திருமணத்தை நடத்தி வைத்து விட்டேன். ஆனால் சத்தியவனுடைய உயிரை இந்த 3.25 நாடிகளுக்குள், இந்த 3.25 நாள் எங்கிறது ஒரு முகூர்த்த நேரம். இந்த முகூர்த்த நேரத்தில் எப்படியாவது சத்தியவனை கொண்டு வர வேண்டி யமதர்மன் வைவசுதப்பட்டணம் அப்படிப்பட்ட இந்த யமப்பட்டணத்துல சத்தியவனை கொண்டு வருவதற்காண்டி காத்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுதே நான் யமப்பட்டணம் செல்ல வேண்டும். வைவசுதப்பட்டணம் தயவு செஞ்சு யமன் வரப்போறாரு. புனிதமான சரித்திரமும் நாடாத்த வச்ச கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் நாட்டமே அத்தனை உள்ளதுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப யமன் வரப்போறாரு. யமனை பார்த்துட்டா நமக்கு நீண்ட ஆயுள் உண்டு, மோட்சம் உண்டு, பல வழிபடைகள்லாம் நடக்கும். அதனால யமன் வரப்போறாரு பாருங்க. அசதியத்தான் இருக்கும். பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி விடுங்க. கொஞ்சம் அசதியா வந்துச்சு யமனை பார்த்து திரும்பி படுத்துக்குங்க. எழுந்து எழுப்புப்பா. பக்கத்தில் தூக்குறவங்கள கிளப்புங்க.